பெண்களுக்கும் எனது இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். மங்கையாய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை பாடினார். அவரை நாம் இப்பொழுது இந்த நன்னாளில் இந்த தருணத்தில் நாம் நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் கவிமணி ஒரு ஆண்மகன் பெண்ணை பற்றி புகழ்ந்து பாடிந்தலா அவரை பற்றி இப்பொழுது நாம் நினைவு கூற வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி உலகம் முழுவதும் மகளிர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏன் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்தை நாம் கொண்டாடுகிறோம் என்றாவது நாம் யோசித்து பார்த்தோமா? அதற்கு ஒரு சிறப்பு உண்டு, அதற்கு ஒரு சம்பவம் உண்டு. அதாவது அமெரிக்க நாட்டில் ஒரு பஞ்சாலையில் சுமார் 15,000 பெண்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை, ஒரு நாளுக்கு 24 மணி நேரம், அதில் 16 மணி நேரம் அவர்களுக்கு வேலை. அப்படி வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு தூங்குவதற்கு நேரம் இல்லை, பிள்ளைகளை பார்ப்பதற்கு நேரம் இல்லை, குழந்தைகளை வீட்டை பார்ப்பதற்கு நேரம் இல்லை. அதனால் அவர்கள் மனம் நொந்து ஒரு போராட்டத்தில் இறங்கினார்கள். பஞ்சாலையில் இருந்த ஒரு நாள் அனைத்து பெண்களும் தெருக்களிலும் வீதிகளிலும் வந்து போராட்டம் பண்ணினார்கள். அதனால் நூற்றுக்கணக்கான பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருந்தார்கள், உயிர்களை இருந்தார்கள். இந்த மாதிரி பயங்கர போராட்டம் பண்ணி உடனே அதற்கு தீர்வு கிடைக்கவில்லை. சுமார் 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து தீர்வு கிடைத்தது. என்னவென்றால் 16 மணி நேரத்தை 8 மணி நேரமாக குறைத்து பெண்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த நாளை தான் நாம் மகளிர் தினமாக மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏன் பெண் என்றால் யார்? ஏன் நாம் பெண்களுக்காக இந்த மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால், பெண்ணையை போற்றுவோம். பெண் என்பவள் யார்? அவள் ஒரு மலர், அவள் ஒரு காற்று, அவள் ஒரு மேகம், அவள் நிலா போன்றவள். பெண்கள் மொத்தத்தில் அவள் தாயுள்ளம் கொண்டவள் பெண். அதனால்தான் பெண்களை புகழ்கிறோம், பெண்களை போற்றுகிறோம். ஒரு பெண் இருந்தால்தான் ஒரு குடும்பம் முழுமையடையும். பெண் இல்லை என்றால் அந்த பையனை பேச்சுலர்னு சொல்றாங்க, மேரேஜ் ஆனதான் ஃபேமிலி அப்படின்னு சொல்றோம். எனவே ஒரு பெண் இருந்தால்தான் அந்த குடும்பம் முழுமையடையும். அதனால்தான் கவிஞர்கள் பெண்களை உயர்த்தி பெண்களுடைய வீரத்தை பற்றியும் பண்புகளை பற்றியும் அவர்களுடைய விவேகத்தை பற்றியும் பேசாத கவிஞர்கள் இல்லை, பாடாத பாடகர்கள் இல்லை, எழுதாத கதைகள் இல்லை. பழைய காலத்தில் திருவள்ளுவர், பாரதியார் தொடங்கி இப்ப நவீன காலத்தில் உள்ள எல்லா கவிஞர்களும் பெண்களை பற்றி புகழ்ந்து பாடி போற்றி வர்ணிக்கிறார்கள். அடுப்போது பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் மாறி இன்று கணிப்பொறி வரை பெண்கள் ஆண்களுக்கு இணையாக அனைத்து துறைகளிலும் சமமாக சாதனை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயம் தொடங்கி விண்வெளி வரை பெண்கள் சாதனை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்ப தலைவி என தொடங்கி கலெக்டர், சபாநாயகர், முதல்வர், பிரதமர், ஜனாதிபதி என அனைத்து துறைகளும் பெண்கள் கலக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மகளிர் தினம் பெண்களை போற்றும் விதமாகவும் அவர்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாகவும் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பெண்களை ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுவதால் நாம் திருப்தி அடைந்து விடக்கூடாது, நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று எண்ணிவிடக் கூடாது. ஒவ்வொரு பெண்களும் சாதனை படைக்க வேண்டும். அதிகமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்த ஔவையாராக, வெள்ளையனை விரட்டி அடித்த வேலு நாச்சியாராக, போர்க்களத்தில் வாளேந்தி போர் செய்த ஜான்சி ராணியாக, அன்பை புகட்டிய அன்னை தெரசாவாக நான் ஒவ்வொரு பெண்களும் சாதனை படைத்து சரித்திரம் படைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று உணர்வு நமக்குள் வர வேண்டும். ஒரு பெண்ணின் அழகு நம்மளுடைய முகத்தில் இல்லை. ஒரு பெண்ணின் அழகு எதில் இருக்கிறது என்றால் அவளுடைய வீரத்தில், அவளுடைய பண்பில், அவளுடைய தைரியத்தில் தான் ஒரு பெண்ணினுடைய அழகு இருக்கிறது. இந்தியாவை வளமுள்ள நாடாக மாற்றுவதற்கு மகளிரின் பண்பு மகத்துவமானது. பெண்களை முன்னேற்றுவதற்காக நம்மளுடைய அரசாங்கம் எண்ணற்ற சலுகைகளை அறிவித்திருக்கிறது. பெண்கள் நலனுக்காக பல சட்டங்களை இயற்றியிருக்கிறது.
நமது அரசாங்கத்தை நாடி நமக்கு உள்ள உரிமைகளை நாம் பெற்று அதன்படி வாழ்வோம். வாழ்க வளமுடன். பெண்களை போற்றி பெண்கள் வாழ்க, அவர்கள் புகழ் வளர்க என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.